விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி தகவல்களானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் தற்போது பார்த்து வருகிறோம். முதல் புள்ளியாக காலை 8:15க்கு மும்பையிலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் 8:45 மணி அளவில் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இரண்டாவது புள்ளியாக நடுவானில் அஜித் பவார் சென்ற விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. நடுவானில் அஜித் பவார் சென்ற விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மூன்றாவது புள்ளியாக பாராமதியில் விமானம் அவசரமாக தரையிறங்கிய போது எதிர்பாராத விதமாக தரையில் மோதி வெடித்து சிதறி இருக்கிறது. நான்காவது புள்ளியாக விமானம் வெடித்து சிதறி தீப்பிடித்து இருந்ததில் அஜித் பவார் உட்பட விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐந்தாவது புள்ளியாக அஜித் பவார், அவரது பாதுகாவலர்கள் 2, கட்சி நிர்வாகி, விமானி என 5 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆறாவது புள்ளியாக பாரமதி விமான நிலைய ஓடுபாதையில் அவசரமாக தரையிறங்க முற்பட்ட போது வெடித்து சிதறி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. 8 இருக்கைகள் கொண்ட லியர்ஜெட் 45 என்ற சிறியரக விமானம்தான் தற்போது விபத்தில் சிக்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. 8வது புள்ளியாக தனது தொகுதியான பாராமதியில் கட்சி சார்பில் நடைபெறவிருந்த கூட்டத்திற்கு சென்றபோது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. 9வது புள்ளியாக விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் உடலானது பாராமதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி மற்றும் 10வது புள்ளியாக விமான விபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் என தற்போது தகவல் வெளியாகப்பட்டிருக்கிறது.